Hey students, in last class we discussed about reciprocating pumps and its working procedure. Then we solved some of problems in reciprocating pumps. Now what we are going to discuss is centrifugal pump. Before going to centrifugal pump, we have to know two terms, that is called priming, another one is called cavitation. இது வந்து இன் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் 2 மார்க்குக்கு அந்த 4 முக்கியமானது சொன்ன மாதிரி ஃபார் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் 2 மார்க்ஸ்க்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ப்ரைமிங் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீங்களாம் வீட்டில் வந்து ஒரு பம்ப் வந்து ஆன் பண்ணுறீங்க. இஃப் வாட்டர் இஸ் நாட் கம்மிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெக்கானிக்ஸ் ப்ளம்பர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா they will pour some water. கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பம்புக்குள்ளே ஊற்றி பார்ப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா வாட்டர் வந்து வர ஆரம்பிக்கும். தட் ப்ராசஸ் கால்டு ப்ரைமிங். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டால் ப்ரைமிங். உதாரணத்துக்கு ப்ரைமிங், ஜஸ்ட் சி வாட் இஸ் ப்ரைமிங். ப்ரைமிங் இஸ் த ஆப்ரேஷன் இன் விச் த சக்ஷன் பைப், கேசிங் ஆஃப் த பம்ப் அண்ட் போர்ஷன் ஆஃப் டெலிவரி பைப் அப் டு டெலிவரி வால்வ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு with liquid to remove air from the above portions. For example, if you see here, we have இங்கே கீழே பார்த்தீங்கன்னா we'll have a foot valve. foot valve யூஸ் என்னென்னா, இட்ஸ் அ ஒன் வே வால்வ்னு அர்த்தம்னா கீழேருந்து பம்புக்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாட்டர் அளவு போகணும். பட் அந்த பம்ப்லேருந்து அந்த பைப்பில் இருக்கு இல்லைங்களா, சக்ஷன் பைப்புக்கு தண்ணி போகும். சக்ஷன் பைப்லேருந்து எகைன் வாட்ரு வந்து எதுக்கு வராதுன்னா சம்புக்கு வராது. ஓகே, சம்ப்லேருந்து சக்ஷன் பைப்புக்கு தண்ணி போகும். உறிஞ்சும் போது நீ எதுவும் பண்ணாமல் விட்டிங்கன்னா கூட சக்ஷன் பைப்லேருந்து சம்புக்கு வாட்டர் வராது. பிகாஸ் ஃபுட் வால்வ் வந்து வாட்டரை வந்து ஒரு டைரெக்ஷனில் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது அளவு பண்ணும், இன்னொரு டைரெக்ஷனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஓகே, சரி. இதில் இந்த ஃபுட் வால்வ் ஒரு வேளை நல்லா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா we have to prime. ஃபுட் வால்வ் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா வாட்ரு வந்து ஹோல்டு பண்ணி நின்றுக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஃபுட் வால்வ் ஓப்பன் ஒர்க்காக நல்லா ப்ராப்பராக இல்லாத பட்சத்தில் தான் நம்ம ப்ரைமிங் பண்ணுவோம். டியூரிங் ப்ரைமிங் வி ஹாவ் டு போர் வாட்டர் ஊற்றணும். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்ஷன் பைப் ஃபுல்லாக நம்பணும். கேசிங்கிறது அந்த ரொட்டார், இம்பெல்லர் ஆர் ரோட்டார் அப்படிங்கிறது சுற்றுற பார்ட், ரொட்டேட்டிங் பார்ட். அதை சுற்றி இருக்கிற கவருக்கு பேர் தான் கேசிங். ஸோ இந்த சக்ஷன் பைப், கேசிங் அப் டு டெலிவரி வால்வ் இருக்குது இல்லைங்களா மேலே, அது வரைக்கும் வாட்டரால் ஃபில் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைமிங். இந்த ப்ரைமிங் பண்ணுறங்காட்டிக்கு இதுக்குள்ளே இருக்கிற ஏர்லாம் என்ன ஆயிரும்னா வெளியே வந்துடும். இஃப் ஏர் இஸ் அவைலபிள் அப்படின்னா, ஏர் இருந்தால் என்ன சார் ப்ராப்ளம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமேனா. இஃப் ஏர் இஸ் அவைலபிள் அப்படின்னா தென் வாட்டர் வில் நாட் ஃப்ளோ. ஓகேங்களா, அது என்ன ரீசன் அப்படிங்கிறத வில் see in next slide. So now we know what is priming. Now we will discuss about cavitation. Cavitation அப்படிங்கிறது என்னென்னா, இட்ஸ் a formation of vapor bubbles of flowing liquid in the region where pressure of liquid falls below its vapor pressure and the sudden collapsing of these bubbles in higher pressure region. Okay, சிம்பிளாக சொல்லணும்னா வெரி சிம்பிள். we know what is vapor pressure. Vapor pressure அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ ப்ரெஷர் அட் விச் a liquid become கேஸாக மாறுறது. எந்த ப்ரெஷரில் ஓகே ஒரு லிக்விட் வந்து கேஸாக மாறுதோ தட் ப்ரெஷர் இஸ் கால்டு வேப்பர் ப்ரெஷர். நீங்கள் அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து ரீச் ஆகிருச்சு அப்படின்னால எந்த லிக்விடாக இருந்தாலும் என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்கும்போது வேப்பராக மாறிடும். ஓகே, we know பெர்னாலிஸ் பிரின்சிபல். இன் பெர்னாலிஸ் பிரின்சிபல் நமக்கு தெரியும், எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். எனர்ஜி இஸ் நத்திங் பட் 3 terms: பொட்டன்ஷியல் எனர்ஜி, ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. இன் கைனடிக் எனர்ஜி v²/2g, ப்ரெஷர் எனர்ஜி p/gamma, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஹைட் h. அது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவுட் ஆஃப் தட் if you add these 3 terms then we will get as constant. ஸோ இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு வேளை ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி அதிகமானால் ப்ரெஷர் என்ன ஆகும்னா கம்மியாகும்.
ஓகே, அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி பார்க்கும்போது பம்ப் இருக்குன்னா பம்பில் வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடுக்கு ரன் பண்ணிங்கன்னா பம்ப் ஹை ஸ்பீடுக்கு ரன் ஆகும்போது வெலாசிட்டி ஹெட் அதிகமாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ இப்போ ப்ரெஷர் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு லிக்விட்க்கும் வேப்பர் ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, அந்த லிக்விட் வந்து வேப்பர் ப்ரெஷராக மாறிடும். ஓகே, ஸோ கேவிடேஷன் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் வேப்பர் பபிள்ஸ் ஆஃப் ஃப்ளோயிங் லிக்விட் இன் ரீஜன் வேர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் ஃபால்ஸ் பிலோ இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர். ஒன்றும் இல்லைப்பா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம நார்மலாக இருக்குது, என்ன நார்மலாக இப்போ நம்ம வீடு இருக்குது, நம்ம வீட்டில் டம்ளரில் ஒரு தண்ணி வச்சுருக்கோம். அந்த வாட்டர் வந்து இப்போ லிக்விடில் தான் இருக்குது. இப்போது அதிலே வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் சக் பண்ணுறீங்க, செம்ம ஸ்பீடாக சக் பண்ணிங்கன்னா, சக்குனா எப்படின்னா ரொம்ப லோ ப்ரெஷர், டக்குன்னு ப்ரெஷரை குறைச்சிங்க அப்படின்னா அந்த இதில் இருக்கிற அந்த டம்ளரில் இருக்கிற வாட்டர் என்னவா மாறிடும்னா வேப்பராக மாறிடும். ஓகே, தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் வேப்பர் ப்ரெஷர். ஓகே, அந்த வேப்பர் மாறிடுச்சு. இப்போ அந்த வேப்பர் என்ன ஆகும்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸாக ஃபார்ம் ஆகிக்கும். அந்த ஏர் பபிள்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜனுக்கு போகும்போது அந்த ஏர் பபிள்ஸ் என்ன உடையும் போது என்ன ஆகும்னா சவுண்டு கேட்கும். தட் இஸ் கால்டு பிட்டிங் ஆர் கேவிடேஷன். ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபினாமினா. ஸோ அதனால தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து ப்ரெஷர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்பை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஹாவ் டு ரெஃபர் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெஷினரி டர்பைன் லெக்சர் பை ப்ரொஃபஸர் எம் கௌதமன், பிகாஸ் I think he also posted the video. In that video he might explained very well about turbines. So centrifugal pump நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பம்ப் இஸ் நத்திங் பட் ஆப்போசிட் டு த டர்பைன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்வர்டு ஃப்ளோ ரேடியல் டர்பைனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃப்ளோ. இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வாட்டர் எங்கேருந்து வரும்னா ரேடியல் அவுட்வர்ட் டைரக்ஷன், அதாவது அந்த ரொட்டார் சுற்றுதும். ஓகே, இந்த ரொட்டார் இஃப் யூ சி அந்த ரொட்டார் ஆர் இம்பல்லர் தெரியுது இல்லைங்களா, அந்த தண்ணி கீழே இருந்து உறிஞ்சிற வாட்டர் சக் பண்ணுற வாட்டர் எங்கே போகும்னா அந்த சென்டர் ஆஃப் த இம்பல்லருக்கு போகும். சென்டர் ஐ ஆஃப் த பம்ப்னு ஒன்று இருப்பார், அங்கே போகும். ஃப்ரம் த ஐ ஆஃப் பம்ப் ஒன்லி இட் கோ அவுட்வேர்ட்ஸ் அண்ட் ஹிட் த கேசிங் அண்ட் கோ த்ரூ த டெலிவரி பைப். ஸோ இன்வர்ட் அதாவது வந்து அவுட்வேர்ட் ஃப்ளோ, அதனால தான் சொல்லியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரேடியலி அவுட்வேர்ட் ஃப்ளோ டைரக்ஷனில் தான் வாட்டர் வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் யூசி இம்பல்லர்னாலும் ரொட்டார் அப்படின்னாலும் ஒன்று தான், ரொட்டேட்டிங் பார்ட். தென் கேசிங்கிறதுனா உள்ள வாட்டர் வந்து ஸ்ப்ளாஷ் நம்ம மேலே ஸ்ப்ளாஷ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக கவர் பண்ணி வச்சுக்கிற இதுக்கு பேர் தானே கேசிங். Then we know what is suction pipe, we know what is foot valve. Foot valve is one direction flow allowing valve. ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் ஃப்ளோ அலோவ் பண்ணும், another directionல ஃப்ளோ வந்து அலோவ் பண்ணாது. தென் again டெலிவரி வால்வ், டெலிவரி பைப், அவ்வளோதான். ஓகே, அவுட் ஆஃப் திஸ் ஸோ இதுதான் இம்பல்லர் இஸ் ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். எதர் இது இம்பல்லர்னு சொல்லுவோம், இல்லை ரோட்டார் ROTAR ரோட்டார் அப்படின்னு சொல்லுவோம். we know what is casing is airtight passage surrounding the impellரை சுற்றி இருக்கிற இதுதான் வந்து casing. அந்த casingல we having so many types. First one is volute casing, then next one is vortex casing, next casing with guide blade. For example, this is casing with guide bladeன்னு என்ன அர்த்தம், அதில் பாருங்கள் இன்வர்ட்லேருந்து அவுட்வேர்டாக வாட்டர் வரக்காக பிளேடாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து கைட் பிளேட். ஓகே, வோல்யூட் கேசிங் அப்படின்னா என்ன, வர்டெக்ஸ் கேசிங் அப்படின்னா என்னென்னு நாம் பின்னாடி பார்க்கலாம். தென் சக்ஷன் பைப், ஃபுட் வால்வ், டெலிவரி பைப். we know what is சக்ஷன் பைப். சக்ஷன் பைப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்கிற பைப் தான் என்ன சக்ஷன் பைப். we know what is ஃபுட் வால்வ் இஸ் ஒன் டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனில் மட்டும் வாட்டரை அலோவ் பண்ணுற வால்வுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் வால்வ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு we will discuss about volute casing and vortex casing. கேசிங்கில் we have 3 types இல்லைங்களா. volute casing அப்படிங்கிறது என்னென்னா this is called volute casing. இதில் நீங்கள் பாருங்கள், கேசிங்கோட அப்பர் சைடில் ஏரியா எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும்.
கீழே வர அதனோட ஏரியா என்ன ஆகும்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இல்லையா. ஸோ இஃப் ஏரியா ஆஃப் casing around impeller increases gradually, then that is called volute casing. Then what is vortex casing sir அப்படின்னா, in vortex casing that area will remains constant. அந்த ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அதான் வந்து vortex casing. Then guide blade, what is guide blade அப்படின்னு கேட்டிங்கன்னா, we have diagram. This is volute casing, vortex casing. I think for guide blade I am not having any diagrams, but if you refer in a website or in internet, you will get diagram for guide blade casings. Okay, we know what is footfall, and if they are asking for parts of centrifugal pump, just draw this diagram, and as usual you have to mention about every parts. It's a simple thing. Mostly we can attempt question from reciprocating pump itself, but if reciprocating pump questions are not asked, then surely there will be a question, theory question, which will be about asking a working procedure of centrifugal pump. So we can easily attempt the question. Classification of centrifugal pumps according to working head, எவ்வளோ ஹைட்டில் அது வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. Then according to casing, we know volute casing, vortex casing, casing with guide blade. Then according to number of entrance to the impeller. Then according to the type of impeller. Then according to the number of stages. Then according to the shape of vanes. நான் இதில் we having நமக்கு according to casing மட்டும் தெரிஞ்சால் போதும். According to casing, volute casing, I already told. In volute casing, cross sectional area gradually increased from one end to another end. Okay. Vortex casing, here area is almost remains constant. Okay. Then we have to know about some technical terms. First one is suction head. What is suction head அப்படின்னு கேட்டிங்கன்னா, in this diagram, சம்பில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவல்லேருந்து சென்டர் ஐ ஆஃப் த பம்ப் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு தான் சக்ஷன் ஹெட். தென் அங்கேருந்து டெலிவரி மேலே டேங்க் இருக்கு இல்லைங்களா, டேங்க் வரைக்கும் இருக்கிற ஹெட்டு தான் என்ன ஹெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிவரி ஹெட். ஸோ we have to know what is suction head, we have to know what is delivery head. Suction head ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா தான் கேவிடேஷன் என்ன ஆகும், வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. we know what is suction head, we know what is delivery head. Then static headங்கிறது nothing but என்னென்னா sum of suction head plus delivery head. Then manometric head. இது என்ன சார் manometric head அப்படின்னு கேட்டிங்கன்னா, it's a very important head. We will use this manometric head in problems. Manometric head என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, if you see this diagram here, we will have two heads. One is suction head HS, next HD, that is nothing but delivery head. இந்த ரெண்டு ஹெட்டு போக சக்ஷன் பைப் வழியாக வாட்டர் போகும்போதும் ஃப்ரிக்ஷன் லாஸ் நடக்கும், அதே மாதிரி டெலிவரி பைப் வழியாக போகும்போதும் ஃப்ரிக்ஷன் லாஸ் நடக்கும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷன், we know what is formula for friction loss, FL V² by 2G, Darcy's-Weisbach equation. Okay, by using that we can calculate what is the head loss acting through the suction pipe and delivery pipe. So we have to produce the that head also. Then in delivery pipe outlet there will be some velocity, ல என்ன ஆகும்னா போய் தண்ணி போய் டேங்குக்குள்ளே விழுகும். அந்த velocity head V² by 2G. So if you add all those things, then you will get manometric head. Manometric head is used for problem. For example, manometric head is equal to suction head plus delivery head plus head loss in suction pipe plus head loss due to friction in delivery pipe plus velocity head in delivery pipe, Vd² by 2G. Vd means delivery. Okay, these are the important things. I hope you understand some of basic things about centrifugal pump. Again we
see what are the things we saw. First one is primary. Priming. What is priming? Priming is nothing but filling of water. ஓகே, எங்கெங்கே வாட்டர் ஃபில் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்லிங் ஆஃப் வாட்டர் இன் சக்ஷன் பைப் அண்ட் இம்பல்லர், கேசிங் அண்ட் அப் டு டெலிவரி வால்வ் வரைக்கும் வாட்டர் ஃபில் பண்ணுறது டு அவாய்ட் டு ரிமூவ் ஏர் இல்லைங்களா, டு ரிமூவ் ஏர் ஃப்ரம் தீஸ் போர்ஷன்ஸ். தட் இஸ் கால்டு பிரைமிங். தென் கேவிடேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மேஷன் ஆஃப் வேப்பர் பபுள்ஸ். எப்போ ஃபார்ம் ஆகும்? இன் லோ ப்ரெஷர் ஏரியா வென் ப்ரெஷர் இஸ் லெஸ் தென் இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர். ஓகே, தென் அந்த லோ ப்ரெஷர்லேருந்து வேப்பராக ஃபார்ம் ஆயிரும். அந்த வேப்பர்ஸ் எல்லாம் பபுள்ஸாக ஃபார்ம் ஆயிரும். அந்த பபுள்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் ரீஜனுக்கு போகும்போது உடையும். தட் இஸ் கால்டு கேவிடேஷன். ஓகே, நெக்ஸ்ட், what is centrifugal pump? We know what is centrifugal pump is nothing but opposite to the inward radial flow reaction turbine. Then இங்கே ஃப்ளோ வந்து எப்பவுமே ஐயிலிருந்து வெளியே அவுட்வர்ட்ஸை நோக்கி இருக்கும். தென் in parts we discussed about foot valve is one directional valve. That means it allows water in only one direction. It will not allow water in opposite direction. Then suction pipe, then delivery pipe, delivery valve, impeller, casing, all those things are available. Next, we know what is impeller. In casing we having so many types: volute casing, vortex casing. So we discussed about all those things. Then classifications. There are so many classifications, generally based on various criteria. Out of this, if we know about according to casing, that itself will be enough in exam point of view. And that is volute casing, vortex casing, then suction head, delivery head, static head, then manometric head. Manometric head is nothing but suction head plus delivery head plus head loss due to friction in suction pipe plus head loss due to friction in delivery pipe, then velocity head at delivery. Then delivery pipe oda outlet la enna velocity. So these are the important things we discussed so far. About efficiencies and problems we will discuss in next class. Okay, thank you.